மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய்யன்பர்களே, இனிப்பு மனிதர்கள் இன்றைக்கு நிறைய தவழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டில் இனிப்பு மனுஷிகளும் நிறைய தவழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நான் வேற யாரும் இல்லை, இந்த சுகர் கம்ப்ளைண்ட்காரங்களை தான் சொல்றேன். அவங்களுக்கு பேர் வந்து இனிப்பு மனிதர்கள்னு சொல்றேன். இதுக்கு ஒரு பிராயச்சித்தம் எளிய முறையில் தேட முடியாதா, மருந்தே இல்லாமல் குணப்படுத்த முடியாதா அப்படின்னு ரொம்ப ஆராய்ச்சி, நீண்ட கால ஆராய்ச்சி. அப்போ மருந்தே இல்லாமல் குணப்படுத்தலாம். என்னையா இதுக்கு ஒரு பெரிய பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி எவ்வளோ பெரிய புதிய புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கிற நேரத்தில் போய் மருந்தே இல்லாமல் அதுவும் சுகர் நோயை வந்து குணப்படுத்துன்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு காதில் விழுவுது. அதாவதுங்க, வல்லவனையும் தட்டும் வழுக்குப்பாறைன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி வல்லவனையும் தட்டும் வழுக்குப்பாறை. எவ்வளோ பெரிய வல்லவனாக இருந்தாலும் வழுக்குப்பாறை அவனையும் வழுக்கி விட்டுருமா. அது மாதிரி சுகர் இருக்குல்ல, உங்களுக்கு வேணால் அது பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவனாக தெரியலாம். ஆனால் சுகரை மிஞ்சுகிற பவரை வந்து சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அது என்ன பவர்? அந்த பவரை நீங்களும் பிடிச்சிட்டிங்கன்னா சுகர் வந்து உங்கள்கிட்ட மட்டும் இல்லை, உங்களுடைய அருகாமையிலே இருக்காது, ஓடி போயிடும். அது என்ன பவர் அப்படின்னா இப்போ சொல்றேன் கேட்டுங்க. வேற ஒன்றும் இல்லை, மருந்தே இல்லாமல் சுகரை குணப்படுத்தலாமா? படுத்த முடியும். எப்படிங்க? இப்போ சொல்றேன். இந்த உணவு வகை கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். இல்லை நீங்க ஏன்னா சுகரை வரவழைச்சு விட்டு அவருக்கு நீங்க விருந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா விருந்தாளிக்கு விருந்து கொடுத்துட்டே இருந்தால் வீட்டை விட்டு போக மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். வந்த விருந்தாளியை ஓட்டணும் அப்படின்னா அவனை பட்னி போட்டிங்கன்னா டென்ஷன் ஆகி கோவப்பட்டு போயிடுவான். இப்போ அவனுக்கு பட்னி போடுறது எப்படி? அவனுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் இருக்கு, அதை நீங்கள் கை கொள்ளக்கூடாது. இட்லி தோசை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, உங்கள் சுகருக்கு. அவருக்கு இட்லி தோசையை நிறுத்திட்டீங்கன்னா அவர் வரமாட்டார். அப்புறம் அவர் ஒன்றுமே கிடையாது, அழகா வேலை செய்வார். நல்ல வேகம், அதாவது பாவக்காய் சாம்பார், பாவக்காய் குழம்பு. அதாவது அவனுக்கு வந்து குழம்பு வைங்க, 2 எதை வேணா பண்ணுங்க, சாம்பார் கூட பண்ணுங்க. இன்னும் தெரியுமா உங்களுக்கு, சாம்பாரில் பாவக்காய் போட்டு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். அதனால எல்லாத்துலேயுமே பாவக்காயை காட்டிடுங்க. விருந்து எனக்கு வேண்டான்ட்டுவான். யாரு? உங்க சுகர். அப்படிமா நீங்க அவனை கண்டுக்காதீங்க, நீங்க சாப்பிடுங்க. ஆக அவன் இருக்கிற தெரியும், உங்கள்கிட்ட சொல்லாமே போயிடும். சில திருந்தாளிகள் டென்ஷன் ஆனால் சொல்லாம போவாங்க தெரியுங்களா? அது மாதிரி உங்கள்கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்க அந்த சுகர் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணீங்கன்னா, அப்போ சாப்பாட்டில் என்ன சேர்க்கணும்? பாவக்காய் சேர்க்கணும். வெந்தய குழம்பு, பாவக்காய் குழம்பு, இது மாறி மாறி. இன்னைக்கு வெந்தய குழம்பு, நாளைக்கு பாவக்காய் குழம்பு. இன்னைக்கு வெந்தய சாம்பார், நாளைக்கு பாவக்காய் சாம்பார். வெந்தய சாம்பார்னு சிறப்பாக இருக்கும். சாம்பாரில் வெந்தயம் சேர்த்திங்கன்னா தான் மணக்கும் சாம்பார். வேற ஒன்றுமே கிடையாது. தாளிக்கும் போது வெந்தயத்தை சேர்த்துங்க. நல்லா ஒரு 50 கிராம் வெந்தயத்தை அழகா போடுங்க. உண்மையிலே கசக்காத நண்பர்களே, 50 கிராம் வெந்தயத்தை சாம்பாரில் தாளிக்கல வெந்தயத்தை கொட்டுங்க. சாம்பார் மணக்கும். அதோட சாப்பாடு எடுத்து வச்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். உண்மை. இதெல்லாம் நான் அனுபவிச்சு சொல்றேன் உங்கள்கிட்ட. இப்படி செய்யுங்க. இதெல்லாம் வந்து என்ன தெரியுமா, மருந்து. இதெல்லாம் செய்யறவங்களுக்கு சுகர் மருந்தே வேண்டாங்க நான். சரி, அப்புறம் என்னங்க பண்றது? காலையில உங்களுக்கு இந்த வெந்தய குழம்பு இட்லிக்கும் அதாவது சூப்பராக இருக்கும், தோசைக்கும் சூப்பராக இருக்கும். நீங்க இட்லி தோசையை போட்டு சாப்பிட்டீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, முக்கியமான விஷயம் வந்து வரகு சோறு, சாமைச்சோறு, இல்லாட்டி ரேஷன் அரிசி சோறு. அதெல்லாம் கிடைக்கலங்க, அதெல்லாம் போய் அவ்வளோ காசு கொடுத்து எங்கே வாங்குறதுன்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு ரேஷன் அரிசி அருமையாக இருக்கும். ரேஷன் அரிசிக்கு வந்து நான் சொல்கிற வெந்தய குழம்பும் பாவக்காய் குழம்பும் அவ்வளோ சூப்பராக கனெக்ஷன் ஆகும். அப்படியே போட்டு 4 உருண்டையை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், உங்களுக்கு காஃபி டீ குடிக்கணும்னு என்ன வரும், அது வாஸ்தவமான பேச்சு, ஏன்னா பழகிட்டீங்க. இப்போ என்ன செய்யணும், அதே வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டீங்க. இப்போ வெந்தய காப்பி. டீ தாங்க எனக்கு பிடிக்கும், காப்பியெல்லாம் தொடரே கிடையாது. சில பேர் சொல்கிறீங்க, அது காதில் விழுவுது. ரைட். கொய்யா இலை, அது காசே கொடுக்க வேண்டாம். எங்கேயாவது கொய்யா மரம் இருக்குது, 4 கொய்யா இலை கூட்டிகிட்டு வந்துடுங்க. கொய்யா இலையே கிடைக்கலங்க, எங்களுக்கு கிடைக்கவே இல்லைங்க. மார்க்கெட்டுக்கு போங்க, இது கிடைக்கல நீங்கள் சொல்லவே முடியாது. அது தேடி பிடிச்சி வாங்கிக்கிங்க. அது கிடைக்கலன்னு சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றுமே சொல்ல முடியாது. புளியங்கொட்டை வாங்கிங்க. புளியங்கொட்டையை நல்லா வறுங்க, வடச்சட்டியில் நல்லா வறுத்துருங்க. நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு அதை போட்டு நல்லா அதுக்கப்புறம் இடிச்சிங்கன்னா தூளாயிடும். காப்பி அங்கே இடிக்கும் போது அந்த ஏரியா கூட மணக்கும், அப்படியே காப்பி வாசம் மணக்கும். அந்த புளியங்கொட்டை தூளை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நாட்டு சக்கரை போட்டு ஆற்றி குடிச்சு பாருங்க.
பாலே சேர்க்காம புளியங்கொட்டை காப்பி இருக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். வெந்தயம் இது புளியங்கொட்டை சாப்பிட்டா வயிற்று வலிக்கும்ன்றதெல்லாம் பொய். புளியங்கொட்டையை வறுக்கணும், நல்லா வறுத்துட்டு நல்லா தூள் பண்ணி வச்சுக்கிட்டு சும்மா அப்படி காப்பி தூள் மாதிரியே எந்த அளவு காப்பி தூள் போடுறீங்களோ அது மாதிரி போட்டு காப்பியை நல்லா கொதிக்க விட்டு நாட்டு சக்கரை போட்டு பண்ணிடுவேன். நான் எதுக்கு சொன்ன மருந்து கிடையாது. டீ காப்பி குடிக்கிறவங்களுக்கு மாற்றாக இது வந்து புளியங்கொட்டை டீ, இது புளியங்கொட்டை காப்பி இல்லை, புளியங்கொட்டை டீ. ரைட்டா? அப்படி வச்சுங்க, இது மாதிரி சாப்பிடுங்க. அவ்வளோதான். இது வந்து மருந்தே கிடையாது. நான் சொன்னது கூட மருந்து இல்லை. இப்போ ஒரு விஷயம், இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் இருக்கு. ஒரு அற்புதமான ஒரு முத்திரையை நீங்கள் செய்யணும். காலையில் மத்தியானம் படுக்க போகும்போது. என்ன முத்திரை அப்படின்னா வேற எதுவுமே இல்லை. இந்த 5 விரலையும் ஒன்றாக்க. எப்படி? இந்த 5 விரலை கூச்சணும். எப்படி? இந்த குவியல் முத்திரை. இப்ப நான் இன்றைக்கு இதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன். இந்த நம்முடைய அதாவது நம்முடைய சேனல் பிஸ்டல் லேடிஸ் மூலமா இந்த முத்திரைக்கு ஒரு புதிய பேரை வச்சிருவோம். இது வந்து என்னன்னா பஞ்சபூத குவியல் முத்திரை. பஞ்சபூத குவியல் முத்திரை. இதுதான் பஞ்சபூதம், 5 பூதம். இந்த 5 பூதத்தையும் ஒன்னா சேர்க்கிறோம். எப்படி? 5 பூதத்தையும் ஒன்னா சேர்த்தோன்னே உங்களை தொற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா நோய் பூதங்களும் ஓடி போயிடும். ஆற்றல் பூதம் அதிகமாகிடும். அப்புறம் என்ன உங்களுக்கு? இவ்வளவுதான். இதை வந்து இப்படி வச்சுக்கணும். வானத்தை பார்க்குற மாதிரி இப்படி கையை எப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே நீங்க ஆழ்நிலை மூச்சு விடணும். சுகர் வந்த பூரா வந்து என்னன்னா உங்களால நான் இழுப்பேன் 1 நிமிஷம், நீங்க 2 நிமிஷம் 3 நிமிஷம் இழுக்கிறவங்க இழுக்க முடிஞ்சா இழுங்க. நான் வந்து 2.5 நிமிஷம் இழுப்பேன். இது பயிற்சி தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்களும் செய்யலாம். அவ்வளோலாம் போட்டி போட்டு அது இழுக்குன்னு அவசியம் இல்லை. உங்களால எவ்வளவு முடியுமோ ஆழ்ந்து மூச்சு விட்டு ஆழ்ந்து மூச்சு விடணும். அன்பர்களே, இது ஆழ்நிலை மூச்சு. நான் எப்படி செய்யணும் பாருங்க. அப்படி ஆழ்ந்து இழுத்து ஆழ்ந்து மெதுவா இழுத்து மெதுவா விடணும். கேஷுவலா இது மாதிரி பண்ணணும். இந்த பஞ்சபூத குவியல் முத்திரையை முறையாக கையில வச்சுக்கிட்டு இப்படி கையை வச்சுக்கிட்டு இதை வந்து சுகர் கம்பெனி உள்ளவங்க பூரா தொடர்ந்து 25 நிமிடங்கள் தொடர்ந்து ஆழ்ந்து இழுத்து ஆழ்ந்து விடணும். 25 நிமிஷம் தொடர்ந்து இதை செய்யணும். ஒரு நாளில் 3 முறை இதை செய்து பாருங்க. 20 நாளில் சுகரை போய் டெஸ்ட் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி சாப்பிட்டு விட்டு சுகரை போய் டெஸ்ட் பண்ணுங்க. எங்கே இருக்கான்னு பார்ப்போம். அது எந்த சுகராக இருக்கட்டும், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சுகர் உங்கள் வீட்டு சுவர் ஏறி குறித்து ஓடிவிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் இந்த சித்த முத்திரை. இந்த முத்திரையை பயன்படுத்தினா ஒரு மிகப்பெரிய மாறுதல் உடல்ல ஏற்படும். நான் சொல்ற இந்த விஷயத்த அதாவது அதிகாலையில் சொல்றேன். இந்த முத்திரையை வந்து வெறும் வயிற்றுல பண்ணணும். மதியம் 12 மணிக்கு பண்ணணும். சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு பண்ணணும். சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க கரெக்டாக பண்ணணும். மற்றவங்களும் செய்யலாம், தப்பே கிடையாது. இது வந்து உடலை வந்து உறுதிப்படுத்தும், அவயங்களை எல்லாம் பலப்படுத்தும். இந்த முத்திரை பஞ்சபூத வந்து குவியல் முத்திரை இருக்குது. இந்த பஞ்சபூத குவியல் முத்திரை வந்து சிறப்புப்படுத்தும் உங்களை. அதை செய்யுங்க. அதாவது நம்ம வந்து மத்தியானம் 3 நாங்கள் வேலைக்கு போயிடும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் 3 வேலை அந்த டைத்துக்கு பண்ணுறது கஷ்டம். காலையில் வேணால் பண்ணலாம், பரவாயில்ல, தப்பே கிடையாது. காலையில் எழுந்தாலும் பண்ணிடுங்க. வீட்டுக்கு போகிறீங்களா, நைட்டு கூட பண்ணுங்கள், தப்பே கிடையாது. தூங்குறதுக்கு முன்னால் கூட பண்ணுங்கள். 2 வேலையாவது அது பண்ணணும்.
இந்த மத்தியானம் பண்ணுறது வாய்ப்பு இருக்கவங்க பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் காலையிலையும் நைட்லையும் இதை பண்ணிட்டீங்கனால சிறப்பு. சுகர் உங்களை விட்டு சுவர் ஏறி குதித்து ஓடிவிடும். மீண்டும் சொல்கிறேன். ஆகவே என்பவர்களே இதை செய்யுங்க. உண்மையிலே சுகருங்கிற ஒரு நோயிலிருந்து நீங்கள் 1000% வெளியாயிருவீங்க. ஆகவே என்பவர்களே இப்போ மருந்தே இல்லாமல் சுகர் ஓடுறதுக்கு மருத்துவம் சொல்லிட்டோம். ஆகவே விருந்தையும் சொல்லியிருக்கேன். விருந்து என்ன சாப்பிடுன்னு சொல்லியிருக்கேன். இது மாதிரி அருந்தி நீங்கள் அற்புதமாக ஆனந்தமாக வாழுங்கள். ஆகவே அன்பர்களே, அற்புதம், ஆனந்தம்.